Hi friends, welcome to Solok. Big Boss oda day 33. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சாட்டர்டே சண்டே வீக்கெண்ட் எபிசோட். இன்னைக்கு யார் எவிட் ஆவாங்க, ரொம்ப சர்ப்ரைஸா இருக்கும். அதை பத்தி பார்க்க போறோம். எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸ்ல வந்து இந்த வாரம் எல்லாருமே வச்சு குத்திட்டாங்க. மீன்ஸ் ஒரு ஓட்டு வந்து தான் கூட குத்திட்டாங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து இந்த வாரம் டபுள் எவிக்ஷனுக்கான வாய்ப்பு அதிகம். ஏன்னா பிக் பாஸ் ஹவுஸோட ஸ்ட்ரென்த் வந்து அதிகம். ஸோ மேக்ஸிமம் வந்து ரெண்டு பேராக தள்ளி விட்டால் தான் மேக்ஸிமம் வந்து இது போகும் சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு 2 பேரும் வாய்ப்புகள் அதிகம். ரம்யா அண்டு எஃப்ஜே. ரம்யா வந்து ஓட்டிங்கில் ரொம்ப இருப்பாங்க. ரம்யா கன்ஃபார்ம் வெளியே போயிடுவாங்க. எஃப்ஜேக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவரும் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டிங்கில் வந்து அதிகமாக தான் இருக்காங்க, கம்மியாக இருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் 2 பேருக்கா வெளியே பிறக்க அதிகம். ஒரு ஓட்டு தான், மீன்ஸ் ஒருத்தவங்க தான் எவிட் ஆகிறாங்கன்னா கண்டிப்பாக ரம்யா மட்டும் போவாங்க, எஃப்ஜே ஸ்டே பண்ணுவாங்க. இல்லை இதில் ட்விஸ்ட் எது நடந்துச்சுன்னா விக்ஸுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எல்லாமே ஓட்டிங்கில் லைட்டாக டிஃப்ரென்ஸாக இருக்காங்க, ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸாக இல்லை. ஸோ மேக்ஸிமம் வந்து அவங்களுக்கு வந்து அதிக சான்சஸ் இருக்குது. ஏன்னா இந்த டே வந்து பார்த்தீங்கன்னா 8லேருந்து 10 பேர் 9 பேர் வந்து பார்த்தீங்கன்னா நாமினேஷன் வந்துட்டாங்க, எவிக்ஷன் ப்ராசஸ் வந்துட்டாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஓட்டும் அப்படியே சதறும், அந்தளவுக்கு பிரச்சனை இருக்குது. பெருசாக வந்து ரம்யா வந்து பார்த்தீங்கன்னா நேற்று பிரியங்காவோட பேசும்போது பெருசாக ஒன்றும் ஓப்பன் அப் இல்லை. நீங்கள் ஏன் பயந்து இருப்பாங்க, அப்போ அப்படியே சைலண்டாகவே இருக்கீங்க, ஓப்பன் அப் பண்ண மாட்டீங்க, எதுவும் போல்டாக டெசிஷன் எடுத்து வைக்க மாட்டீங்க, அப்படியே இருக்கீங்க அப்படி மாதிரி சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. இதுக்கு மேலே அவங்கள்ட்ட வந்து எதுவும் கேம் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மேக்ஸிமம் வந்து ரம்யா ஜோ அவங்க வந்து கண்டிப்பாக வெளியே போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக வெளியே போயிடுவாங்க. எஃப்ஜே வந்து பார்த்தீங்கன்னா அவர் பண்ணுறாரு, சண்டை போடுறாரு, ஏற்றி கேட்குறாரு, அதை தாண்டி என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா பெருசாக ஒன்றும் இல்லை. ஃபிசிக்கல் டாஸ்க் கொஞ்சம் நல்லா பையன் துருதுன்னு இருக்காரு. ஆனால் மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவல் இம்பாக்ட் கொடுப்பாரா, ஏதாவது அவர் மூலம் கண்டென்ட் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா இன்னும் பண்ணலை. எப்பவுமே ஒரு குறிப்பிட்ட மாதிரி அந்த ஒரு கேங்கோடு இருக்காங்க. எப்போ வந்து வயல்காரி இருந்ததுனாலே கனி அவங்க கூட்டத்தை காணா, ஏன்னா எல்லாமே தலைமறைவாக போயிட்டாங்க. ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா வயல்காண்ட் என்ட்ரிக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களா, ஏற்கனவே வந்தவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம், அந்த மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி தான் போயிட்டுருக்கு. ஸோ கன்ஃபார்ம் இந்த வாரம் நல்லா டோஸ் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். இந்த வாரம் வந்து சில தவளைகள் எல்லாமே கட்டியிருப்பாங்க. ஏன்னா போன வாரம் திவ்யா கணேஷ் வந்து பார்த்தீங்கன்னா கத்திகிட்டே இருக்குன்னு சொன்னாங்க. உள்ளர 9 பார்த்தா அவங்க வந்து உள்ளர வந்து கத்திக்கிட்டே இருந்தாங்க. ஆர்குமெண்ட் எடுத்து வைக்கிறது தப்பு இல்லை, ஆனால் எந்த மாதிரி எடுத்து வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி இருக்கு. வயல்கார் என்னதுன்னா பார்வதியை காணா, அந்த மாதிரி போயிடுச்சு. அந்த மாதிரி தான் பிக் பாஸ் போயிட்டு இருக்கு. திவாகர் அண்ட் பார்வதி அப்படியே டாமினேட் பண்ணி டவுன் பண்ணி வச்சிருக்காங்க. ரொம்ப நல்லா தான் இருக்கு. இதே மாதிரி இந்த வீக் வந்து பார்த்தீங்கன்னா கெஸ்ட் வந்தனால இந்த ஹவுஸ் வந்து சைலண்டாக இருந்துச்சா, இல்லை ஒருவேளை அட்வைஸ் கொடுத்தனால ஒரு சேஞ்ச் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு எனக்கு டவுட்டாக தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு கெஸ்ட்டு ஸ்டார்ட் வாங்குறதுக்காக அப்படியே சைலண்டாக இருக்காங்களோ அப்படின்னு நினைக்கிறேன். இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.